தேசிக ராஜா வந்து சூரிக்கு சரியான பிரேக் கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு பிரேக்கை புகழுக்கு இந்த படம் கொடுத்துருக்கணும். பட் அவரை சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்லணும். தப்பான விதத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், புகழோட வந்து ஒரு எஸ்ஐ. அவரை அதுக்கு ஒரு லேடி ஆக்டரே போட்டிருக்கலாம். புகழுக்கு லேடி கெட்டப் போட்டு அவரை ஃபிசிக்கலாக ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. இல்லை, தேசிங்க ராஜாவில் ஒரு பெரிய காஸ்டிங் இருக்கும். அவங்க அந்த தேசிங்க ராஜாவில் எல்லாருக்குமே புகழ் கிடச்சிச்சு. அதோட நன்றி உணர்ச்சிக்காக கூட இந்த படத்தில் நடிச்சிருக்கலாம். பட் அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு அவமரியாதை தான். தமிழ் சினிமா வரலாறுலேருந்து இந்த படத்தை அப்படியே எடுத்துட்டா நல்லாயிருக்கும். நான் என்னோட மெமரியிலேருந்து நாளை காலையில் அழிச்சிருவேன் நான் இந்த படம் பார்த்ததையே. இல்லை, சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சீனில் விமல் வந்து சரக்கு பாட்டில் வச்சு குடிச்சிக்கிட்டே டான்ஸ் ஆடுறாரு. அந்த சரக்கு பாட்டில் மூடி இருக்குது, மூடியோட வாயில் வச்சு குடிச்சிக்கிட்டே டான்ஸ் ஆடுறாரு. இது கூட பார்க்காம ஒரு படம் எடுத்து, இல்லை ப்ரொடியூசர் கண்டிப்பாக படம் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. மனசாட்சின்னு ஒன்று இருந்துட்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் சரி இருக்குது, நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிருந்துருக்கலாம். தெரில. இல்லை, இது நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இது வந்து எழில் சார் எடுத்த படமே கிடையாது. ஏன்னா தேசிங்கராஜ் அவர் எப்பேற்பட்ட படங்கள்லாம் எடுத்தவர். அதுக்கப்புறம் தேசிங்கராஜா, வேலைன்னு வெள்ளைக்காரன்லாம் சரியான படம், சரியான ரைட்டிங்கு, செம்ம காமெடி படம். அதுக்கு ஈக்குவலாலாம் வரவே முடியாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக எழில் சாரோட ரைட்டிங்கும் கிடையாது, அவர் எடுத்த படமும் கிடையாது. நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். யார் எடுத்தாங்கன்றது தெரில, பட் அவர் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். படம் நல்லா சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம், ஜாலியாக இருந்தது. டைம் போதே தெரியல. அதெல்லாம் நான் பார்க்கல. படம் நல்லா இருந்தது. காமெடி நல்லா புகழ் இருக்கார்ல, அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் காமெடி தான் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவர் பண்ணதுலேயே நல்லா இருந்தது. அதுதான் நல்லா இருந்தது, காமெடியாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ போகுது, ஆனால் நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. படம் ஓகே, நல்ல குட் நல்ல ஒரு காமெடி, ஸ்லாப்ஸ்டிக் காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் மேலே நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. கதை இருக்குது. கதை வந்து நீங்கள் அந்த ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்க்கு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கதையை நீங்கள் இது பண்ணணும். அந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் ஆகும். கனெக்ட் ஆகும்னா வந்து நல்லா ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நான் வந்து எனக்கு ஒரு யங்ஸ்டர் எனக்கு நல்லா போர் அடிக்குது, நான் உட்காந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு உட்கார வந்து பார்க்குறவங்களாம் இந்த படம் நல்லா கனெக்ட் ஆகும். இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இதுக்கு ரெண்டுமே வேறு கதை. ஸோ வேறு ஜானர். டைட்டில் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்குது, பட் ரெண்டுமே வேறு ஜானர். நீங்கள் வேறு ஜானரில் தான் பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு. புகழோட கெட்டப் நல்லா இருந்துச்சு. பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமெடி சீன்ஸ்லாம் அந்த போலீஸ் அந்த மினிஸ்டர் வருவார் அந்த போலீஸ் ஸ்டேஷன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. யாராவது கதவை தட்டினாங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, ஃபன்னியாக பார்க்கலாம். எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்க்கக்கூடாது. ஜென்ரலாக போனால் பார்த்துட்டு வரலாம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் பார்க்குறோம் காமெடி, அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, பேசுகிற ஃப்ரெண்டோட போய் பழகலாம், அந்த மாதிரி பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வடிவல் காமெடி அந்த மாதிரிலாம் போய் பார்க்கக்கூடாது. ஜென்ரலாக பார்க்கலாம். நம்ம எப்பயுமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போய் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் புகழ் சார் நல்லா பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். ஜென்ரலாக ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். எந்த மற்ற படத்தில் பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட்டாகவும் அது இதுன்னு இருக்கும். இதில் அப்படி கிடையாது. ஜென்ரலாக புகழ் நல்லா இருக்குது, ஜாலியாக பார்க்கலாம். ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போராக இல்லாமல் யூ கேன் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லி வாட்ச் த மூவி. சூப்பராக இருந்தது. ஆக்டிங்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கு. எல்லோரும் வந்து ஒரு வீட்டிலேருந்து எதுக்கு வரும், ஒரு ருட்டீன்லேருந்து வரும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மூவி பார்க்கணுன்னு வரும். இது ஃபன் ஃபீல்டு, என்டர்டெயின்மெண்ட்டு, அண்ட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தேசிங்க ராஜா 2 வந்து பெரிய ஏமாற்றம். ரொம்ப எப்படி சொல்ல, நம்பிக்கையோட அந்த பார்ட் 1 ரொம்ப பிடிச்ச ஒரு படம். பார்ட் 2ல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாற்றம். ஆனால் இப்போ வந்து ஒரு படம் போகிறோம், அந்த 20 நிமிஷத்தில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்றத ஒரு கனெக்ட் பண்ணணும். அது ஒரு விதமான படம். பட் இதில் வந்து என்னென்னா ஒரு ஃபேக்டர் ஆரம்பிக்கிறாங்க, அது அப்படியே போகுது. அதுக்கப்புறம் வேறு கிளைமேக்ஸில் முடியும் போது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கனெக்ட் கொடுக்கல. எமோஷனே ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகல. இப்போ வந்து காமெடியே ஒர்க் ஆகல. காமெடின்ற எமோஷன் கனெக்ட் ஆகிருந்தால் ஓகே, இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இரிட்டேட்டிங்கான காமெடிஸ் வந்து இருக்குது. இப்போ எப்படின்னா கம்பம் ரம்பம் அந்த மாதிரிலாம் வச்சா எப்படி சிரிப்பாங்க எனக்கு புரியல. அதெல்லாம் காமெடிஸ்ன்னு எப்படி எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆமாம் இருக்காங்க.
இப்போது நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சூரியனை வந்து காமெடியாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் வந்து அந்த மாமான்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். இப்போயுமே அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் வந்து தேசிங்க ராஜா ஒன்னாலே சூரியனும் அந்த மாமா கேரக்டர் தான். பட் இப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூயின் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டர். ஆனால் நான் உண்மை சொல்ல, எனக்கு புகழ் நம்மள எந்த ஒரு ஹேட்டும் கிடையாது. புகழ்னா வந்து குக் கோமாளியில் இந்த மாதிரி வாய்ஸ்லாம் பேசுவார், கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் போட்டு ஆன் ஸ்பாட்டில் காமெடி பண்ணுவார். அதெல்லாம் அக்செப்டட், அது ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. பட் இதை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் படமாக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி கனெக்டே ஆகலை. அந்த ரோல் யாருமே எந்த ரோலுமே கனெக்ட் ஆகலை. விமல் சாரே கனெக்ட் ஆகலை. சரி, அவர் வந்து விலங்கு மாதிரியான சீரீஸ்லாம் பண்ணுறாப்புல மனுஷன். அவர் நினச்சா ஒரு நல்ல படங்கள் செலக்ட் பண்ணி பண்ணலாம். அவர் லாஸ்ட் படம் படவா, அது கூட ரொம்ப ஓரளவுக்கு நல்லா பார்க்குற மாதிரி இருந்தது. எதுவுமே கனெக்ட் ஆகலைண்ணே. அது நம்ம ரொம்ப டிசப்பாயிட்டுங்க. நான் ஒன்று ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல கிரியேட்டர் யாராவது ஒரு நல்ல கதைகள் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காம. நல்ல படங்கள் நல்ல கதைகள் வந்து இண்டஸ்ட்ரியில் வரட்டும். உங்களுக்கும் கலெக்ஷன் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல படங்கள் கொடுக்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அது நான் சொல்லிக்கிறேன். டைரக்டர்ஸும் மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல படங்கள் எழுத ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாகவே காமெடி தான். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ஓவராலாக நல்லா இருக்கு. புகழ் அண்ணா பிடிச்சிருக்கு கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா கொஞ்ச நேரம் பண்ணாமல் ஒரு ஃபுல் படமே வந்து அவங்க டெய்லி அந்த வாய்ஸ் எடுக்கணும். டெய்லி லேடி கெட்டப்பு, டெய்லி அந்த காமெடி கரெக்டாக கொண்டு வரணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில்.